சாம்சங் கேலக்ஸி F34 இந்த மொபைலை ரிவ்யூ பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார். பிரதர், இந்த வீடியோ உங்களுக்கு தான். சாம்சங் வந்து இந்த மொபைலை லான்ச் பண்ணும்போது 18,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 16,500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. நம்ம இந்த 18,000 ரூபாய் இதை கன்சிடர் பண்ண வேணா 16,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் வேல்யூ ஃபார் மணி அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். ஆக்சுவலாக சாம்சங் இந்த மொபைலை எந்த பாயிண்ட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வெப்சைட்டில் பார்க்குறேன்னு வச்சிங்க, நோ ஷேக் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மொபைலில் OA சப்போர்ட் இருக்குது. ஓகே, நம்ம இந்த பாயிண்ட்லேயே கேமரா பற்றி பார்த்துடலாம். இதில் பின்பக்கமாக 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைடு, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம். 1080p 30 fps எடுக்கிற வீடியோஸ்க்கு மட்டும்தான் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது. 720pலையும் சரி 4Kலையும் சரி எடுக்கிற வீடியோஸ்க்கு ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகாது. இந்த வீடியோவில் இருக்க ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு டீசென்ட்டாவே இருக்கு. அப்புறம் வீடியோட குவாலிட்டி சரி, ஆடியோட குவாலிட்டி சரி நல்லாவே கேப்சர் பண்ணுது. ரிசல்ட் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 240 fpsல ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு. 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் ஆப்ஷன் இருக்கு. போட்டோஸ்க்கும் சரி, வீடியோஸ்க்கும் சரி. பட் இதில் எடுக்கிற வீடியோஸ்க்கும் சரி, போட்டோஸ்க்கும் சரி ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஷன், பேருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே அங்கேருந்து ஃபோட்டோஸ்க்கு வரும். டே லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோடைய அவுட்புட் இங்கே நல்லா இருக்குது. ஃபோட்டோடைய டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. கலர் அக்யூரசி கரெக்டாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் ஆகலை. போர்ட்ரேட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோடைய அவுட்புட்மே நல்லா இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் அந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பெர்னஸ் வந்து ரொம்ப அன்யூனாக இருந்துச்சு. இது லாஸ்ட் டைம் IQOO Z7 Proல கூட நான் இந்த இஷ்யூ சொல்லியிருந்தேன். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுறதுனா பண்ணிங்க. அப்புறம் ஒயிட் ஆங்கிள், இதில் எடுக்கிற ஃபோட்டோஸோடைய அவுட்புட் டீட்டெயிலிங் நல்லா இல்லை, ஒரு மாதிரி சாஃப்டான மாதிரி இருக்குது. அப்புறம் மேக்ரோவை பொறுத்தளவுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதோடைய அவுட்புட்மே ஆவரேஜ் தான். இப்போது லோ லைட்டுக்கு வருவோம். லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் அதிகமாக இருக்குது. சாஃப்ட்னஸ் வந்து ஓவராக இருக்குது. ஃபோட்டோட டீட்டெயிலிங்கே சுத்தமாக இல்லை, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் இதில் நைட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை ஆன் பண்ணி எடுக்கிறப்போ ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. அதாவது நல்லா இருக்குன்னு நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நைட் மோடை ஆஃப் பண்ணி வச்சு எடுக்கிற ஃபோட்டோஸை காட்டிலும் ஆன் பண்ணி வச்சு எடுக்கிறப்போ அதோட டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. அப்புறம் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் அப்ரேச்சர் 2.2ல கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரியர் கேமராவில் என்ன சொல்லியிருந்தனோ சேம் இதுக்கும் அது பொருந்தும். டே லைட்லையும் சரி, லோ லைட்லையும் சரி. வீடியோ பொறுத்தளவுக்கு 1080p 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். இதில் OA சப்போர்ட் கிடையாது, ஜூம் பண்ணுற ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து செல்ஃபி எடுக்கும்போது கொஞ்சம் ஒய்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபன் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு சில ஃபில்டர்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபன்னியாக ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அப்புறம் சிங்கிள் டேக் ஆப்ஷன்ஸ், இப்போ ஒரு டேக் எடுத்தீங்கன்னா அதை மல்டிபிள் டேக்காக அது கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு இந்த ஷட்டர் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் யாராவது இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஷட்டர் ஸ்பீட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவரால் இந்த கேமராவை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டே லைட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் லோ லைட்டில் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர், நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இதில் இந்த நைட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட இமேஜ் ப்ராசஸிங் மட்டும் ஒரு 10% எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இதோடைய ப்ராசஸர் Exynos 1280 5 nm ப்ராசஸர் 2.4 GHzல ரன் ஆகுது. ஓகே, இந்த ப்ராசஸர் ரெகுலர் யூஸ்க்கு எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோஸ் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியா ஆன் பண்ணுறது, கால் பேசுறது, மல்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது, இப்படி நீங்கள் எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே இந்த ப்ராசஸர் நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுது. எந்த ஈட்டிங் இஷ்யூ இல்லை, லேக் இல்லை. பட் இதை வச்சு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன கேம்ஸ் ஓகே. இப்போ ஹை எண்ட் கேம் பார்த்தீங்கன்னா, இப்போ PUBG எடுத்துக்க, இதில் வந்து கிராஃபிக்ஸ் ரேட் HDலையும் ஃப்ரேம் ரேட் வந்து ஹைலையும் வச்சு விளையாடலாம். அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரீ ஃபயர்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரேட் மேக்ஸ்லையும் ஃப்ரேம் ரேட் நார்மல்ல வச்சு விளையாடலாம். பட் ஹைல வச்சு நீங்க புஷ் பண்றீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ ஹெவியா இருக்கும், ஃப்ரேமும் லேக் ஆகும், போனே ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கூட 4 lakh above இருக்கிறதுனால பெஞ்ச்மார்க் ஸ்கோர் நல்லா தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது கேமிங்கான போன் இல்ல, கேமர்ஸ்க்கான போனும் கிடையாது. சாம்சங்கோடைய சிக்னேச்சர் டிசைனை F சீரிஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் ரொம்ப சட்டில்டாக இருக்குது. அந்த கேமரா கட் அவுட் பிளேஸ் பண்ணியிருக்கிற விதம், லோகோ பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிற விதம்லாம் கரெக்டாகவே இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.5 inches Full HD+ சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷோட. டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஸ் நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, பிளாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. விஷுவலாக இந்த டிஸ்பிளே ஓகேவாக இருக்குது. பட் இதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதோட பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி பட்டையாக. அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் கொடுத்துருப்பாங்க. இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோஸோ மூவிஸோ பார்க்கும்போது ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் IP ரேட்டிங் இல்லை. ஸோ தண்ணி போடாமல், தண்ணியில் இல்லை போடாமல் ஜாகிரதையாக யூஸ் பண்ணுங்கள்.
பிரைட்னஸை பொறுத்த அளவுக்கு 1000 nits கொடுத்துருக்காங்க. இண்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி இதோட பிரைட்னஸ் நல்லாவே இருக்கு. டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.8 mm, வெயிட் கூட 2.8 கிராம் இருக்கு. ஃபோன் கொஞ்சம் பல்காக தான் தெரியும், பட் இதில் இருக்கிற ஸ்பெக்லாம் பார்க்கும்போது இது பெருசாக தெரியாது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃபிங்கர் பிரிண்ட் மெச்சஸ். ஆக்சுவலாக இந்த ஃபோனை நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணீங்கன்னா தொடச்சே செத்துருவீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் லைட்டாக கை வச்சாலே ஃபுல்லாக என் கைரேகைலாம் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி அப்படியே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்க்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த ஃபோனை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கைரேகை இதில் பதியுது. பிகாஸ் இது ஒரு சில்கியான டிசைன், அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. பேட்டரியை பொறுத்த அளவுக்கு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் இல்லை. பொதுவாக நீங்கள் சாம்சங் ஃபோனை பொறுத்த அளவுக்கு இது ஒன்று நினச்சிங்க, கம்பல்சரி அவங்க சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. அது லோ எண்டு ஃபோனாக இருந்தாலும் சரி ஹை எண்டு ஃபோனாக இருந்தாலும் சரி சாம்சங்கை பொறுத்த அளவுக்கு பாக்ஸில் சார்ஜர் வராது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணா இருக்கும், அதுவும் 25 hours தான் இருக்கும். பேட்டரி லைஃப் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி 1 day பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக வரும். ஓகே, பேட்டரி கன்சியூம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 hour நீங்கள் கேமிங் விளாட்றீங்க அப்படின்னா 0 to 24% வரைக்கும் கன்சியூம் ஆகும் 1 hourக்கு. இதுவே நான் வீடியோஸ் பார்ப்பேன், கால்ஸ் பேசுவேன், மற்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுவேன்னா 0 to 14% வரைக்கும் கன்சியூம் ஆகுது. அப்புறம் இதோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பிளாக், கிரீன், வைலட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு ஏர்டெல், ஜியோ 2 சிம் கார்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. டூல் வைஃபை பேண்ட் சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0 கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட் இருக்கு. USB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0 இருக்கு. 11 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து சைட் மவுண்டட் தான் கொடுக்குறாங்க. ஃபேஸ் அன்லாக்குமே இருக்கு. ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது, எந்த டைம் டிலேயுமே இல்லை. ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு 6GB RAM கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு RAM பத்தல அப்படின்னா RAM Plus டெக்னாலஜி மூலமா நீங்க இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு 128GB கொடுக்குறாங்க. இதையுமே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா SD கார்டு போற ஆப்ஷன் இருக்கிறதுனால 1 TB வரைக்கும் நீங்க இதுல ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ணிடலாம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்டூடியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கலாம். பட் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே குறை சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை, டீசெண்டாக நல்லா இருக்கு. லவுட்னஸ் கரெக்டாக இருக்கு. சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு Android 13 மேலே One UI 5.1 பில் பண்ணி கொடுக்குறாங்க. அப்டேட்ஸ் பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் 4 வருஷத்துக்கும் செக்யூரிட்டி அப்டேட் 5 வருஷத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக சாம்சங் எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் வாங்குறோம், ஒரு 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ Android 13, அப்போ 14, 15, 16, 17, Android 17 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் லான்ச் ஆகிற ஒரு ஃபோனில் இருக்கிற ஃபியூச்சரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இந்த ஃபோன்லேயும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ஃபோன் புது ஃபோன் தான். ஸோ இது வந்து ரொம்ப நீடட். ஒரு ஃபோன் வாங்குறோம், மற்றவங்களாம் 6 மாதம் 1 year யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அவங்கள பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக ஒரு காமன் மேன் ஒரு 10,000 5,000 சம்பளத்தில் இருக்கிற ஒருத்தன் ஒரு ஃபோன் வாங்கினான்னா என்ன மைண்ட் செட் இருக்கும் அவனுக்கு? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, மற்ற பிராண்ட்லாம் வெறும் ஃபோனுக்கான ப்ரைஸை மட்டும் ஏற்றத்துல குறியா இல்லாமல் இந்த மாதிரி பிராண்டுகிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்குற காசுக்கு மேலே உங்களை இங்கே கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல, கொடுக்குற காசுக்கு கரெக்டான ஃபியூச்சரை பேக் பண்ணி கொடுங்க அப்படின்றது தான் மற்ற பிராண்டுகிட்ட நாங்கள் கேட்டுக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த ஃபோனை நான் உங்களுக்கு இன்னொரு ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சாம்சங் கேலக்ஸி F34. இதே ஃபோனு சாம்சங் கேலக்ஸி M34ன்னு சொல்லி அமேசானில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த 2 ஃபோனுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99% சேம் தான். ஸ்பெக்ல இருந்து எல்லாமே சேம். ஒரே ஒரு விஷயம் சேஞ்சாக இருக்கும். என்னன்னா, இப்போ Fல இருக்கிற கலர் வேரியன்ட் வந்து M34ல இருக்காது. ஸோ இந்த கலர் வேரியன்ட் மட்டும் தான் சேஞ்சாக இருக்கும் மோசரம். இது நான் உங்களுக்கு அடிஷனலாக சொல்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அவங்க மார்க்கெட்டிங்காக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க. பட் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, சாம்சங் கேலக்ஸி M34ம் F34ம் ஒரே ஃபோன் தான். சாம்சங் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இந்த ஃபோனுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ சாம்சங் வேலட், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டெலாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சு அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் டிஜிலாக்கர் இதில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வாய்ஸ் ஃபோக்கஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பெரும்பாலும் இப்போ வர சாம்சங் ஃபோனில் எல்லாத்துலேயுமே இதில் கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கூட்டமான இடத்துல இருந்து ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கறதுக்கு இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாய்ஸ்லாம் கட் பண்ணி உங்கள் வாய்ஸை கிளியராக கேட்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நாக் செக்யூரிட்டி இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்குறாங்க, முக்கியமாக FM சப்போர்ட் இருக்குங்க. இந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பட்ட ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 6000 mAh பெரிய பேட்டரி இருக்கு. டே லைட்ல கேமரா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செக்யூரிட்டி அப்டேட் 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமா நல்லா இருந்துச்சு. இதுல எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இல்ல கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த வாட்டர் டாப் நாட்ச், அதுக்கப்புறம் கீழே பெசில் எக்ஸஸா கொடுத்துருக்கிறது. அப்புறம் இதுல IP ரேட்டிங் இல்ல. இந்த பட்ஜெட்டுக்கு அது கொடுத்துருக்கலாம், IP ரேட்டிங் கொடுக்கல. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் இதுல கிடையாது. எனக்கு சாம்சங் இவை பிடிக்கிறதுக்கான
சொல்கிறதுக்கான காரணத்தை ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, இப்போ நார்மலாக ஸ்க்ரீன் மட்டும் லாக் பண்ணிடுறீங்க அப்படின்னா இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணணும்னு வச்சிங்களேன், பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணாதான் ஃபோன் ஆஃபே ஆகும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபோனை யாராவது திருட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த நாய் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே அவனை தேடி கண்டுபிடிச்சி வெளுத்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.